என்னக்கா பெரிய மனுஷி மாதிரி அதுக்குள்ளேயும் ஒரு குழந்தைய பெற்றதுமே கொண்டே போட்டுட்டு நிக்கிற? ஏன்டி அப்படியெல்லாம் சொல்ற? சும்மா போடணும்னு தோணுச்சு, வீட்டுல தானே இருக்கேன் அதான் போட்டேன். ஆமா, என்ன ருக்கு, இன்னைக்கு உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. என்னக்கா சொல்ற? மாற்றம் தெரியுதா? அப்படி என்ன மாற்றம் தெரியுது? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. மாமா என்ன ஆபீஸ்க்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டாரு, அது உனக்கு தெரியுமாக்கா? ஆமா இருக்கு, மாமா சொன்னதா இவர் சொன்னாரு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ஆனா எனக்கு கொஞ்சம் சங்கடமா தான் இருந்துச்சு. நீ ஆபீஸ்க்கு போகணும், நீ பெரிய ஆளாகணுங்கிறது என் ஆசைதான். ஆனா என்ன செய்யறது, நீ எடுக்கிற முடிவுகள் அவங்களுக்கு பிடிக்கலையா இருக்கும். உனக்கு என்ன சொல்லியா கொடுக்கணும்? நல்லா தான் பேசுற. அவங்க எடுத்த முடிவாமே. ஏ, நீ சொல்லியிருந்தா உன் புருஷன் கேட்டிருக்க மாட்டாரா? இருக்கட்டும், அவங்களா என்ன ஆபீஸ்க்குள்ள வா வான்னு கூப்பிட எல்லாரையும் வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உங்க எல்லாருக்குமே போலியா சிரிச்சு சிரிச்சு நடிக்கிறது தானே பிடிச்சிருக்கு. இனி புது ருக்க எல்லாரும் பாப்பீங்க. என்னட்டி ருக்கு, எதுவுமே பேசாம என்னையே எப்படி பார்த்துட்டு இருக்க? உன்னை இப்படி பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நேற்று கூட நான் உனக்கு புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வந்தேன். நீ தான் வீட்டில் இல்லை, நீ அம்மா வீட்டுக்கு போயிருப்பேன்னு நினச்சி அம்மாக்கு கால் பண்ணி கேட்டேன். அம்மா சொல்லிச்சு எங்கேயும் வரலன்னு. எனக்கு சங்கடமா இருந்துச்சு தெரியுமா? ஐயோ அக்கா, புத்தாண்டு அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதுவும் தமிழ் புத்தாண்டுனா கோயிலுக்கு போவோம்ல. நான் உன்னை கூப்பிடலான்னு நினச்சேன், ஆனால் அத்தா இருந்தாரா, அதான் கூப்பிடல. இவர் வேற வான்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாரு. அவர் என்னமோ வெளியே தான் நின்னாரு, ஆனால் நான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் தெரியுமா? சூப்பர் ருக்கு, உன்னை பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ருக்கு, நீ எப்பவும் போல சந்தோஷமா இருக்கணும் டி, அதுதான் என் ஆசை. என்னக்கா செய்யறது, எல்லாரும் ஒரே மாதிரியா இருப்பாங்க. சில சமயம் எனக்கு புத்தி கட்டி போகுது. உன்னை பார்த்து மாறணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா முடியல. என்னக்கா செய்யறது, பிடிவாதம் குணம் கூடவே பிறந்தது. அதான் உனக்கு தெரியும்ல, நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற, ஆனா மற்றவங்களும் அட்ஜஸ்ட் பண்ணணும்னு என்ன இருக்கு பாரு. லூசுத்தனமா அன்னைக்கு அந்த புனிதாக்கா வேற அடிச்சிட்டேன். எனக்கே அப்புறம் ஒரு மாதிரி அசிங்கமா தான் இருந்துச்சு. அந்த அக்கா கிட்ட மன்னிப்பு கேட்க தன்மானமும் விட மாட்டுக்கு. அப்புறம் சாரின்னு சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும் இருக்கு. உனக்கு பக்குவம் வந்துட்டு, நீ ஒரு குழந்தைக்கு அம்மாவாக போற. நீ சந்தோஷமா இருக்கணும். இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாரும் உன்னால சந்தோஷப்படணும். நீ என்ன எப்படி பார்க்க போறேன்னு பாரு. எல்லா வேலையும் நான் தான் செய்வேன். வாங்குன்னு எல்லாத்தையும் இழுத்து போட்டு செய்றேன். எப்படி எல்லாரும் என்னைய கெட்ட ருக்குவா பார்த்தாங்களோ, இனி நல்ல ருக்குவா பார்ப்பாங்க. கேட்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அத்தான் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார் இருக்கு. முதல்ல அவருக்கு தான் நீ சொல்லணும். ஆமா, இதை போய் சொல்லாம வேற எதை சொல்லுவேன்? இப்ப போய் அவர்கிட்ட சொன்னாதான் எனக்கு மனசு ஆறும் தெரியுமா? கவலைப்படாதக்கா, இனிமே யாருமே என்னை பத்தி உங்ககிட்ட குறை சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நான் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்குவேன். தேங்க்ஸ் டி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரம் மாமாவே உன்னை கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு அனுப்புவாரு, வருத்தப்படாத. சரிக்கா. சரி டி, நேராயிட்டு நான் போய் அவருக்கு டிஃபன் கொடுக்குறேன், சரியா? சரிக்கா. போக்கா போ. ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிக்கிற மாதிரி என்னைய அடிச்சு துரத்த பாக்குறீங்க? என்ன எப்ப ஆபீஸ்க்கு வரக்கூடாதுன்னு அவர் வாயால சொன்னாரோ, அவர் வாயாலேயே என்ன ஆபீஸ்க்கு வாமான்னு சொல்ல வைக்கிறனா இல்லையான்னு பாரு. அப்படி சொல்ல வைக்கல நான் ருக்கு இல்ல. என்னங்க பாப்பா விட்டுட்டா போக போறோம்? எதுக்கு, எங்க போறோம்? போய் நாம 2 பேரும் போய் பாப்பாக்கு துணிமணி எல்லாம் எடுக்க போறோம். இங்க பாரு, குழந்தைக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு குழந்தைக்கு பேர் விடணும்ல, அதனாலதான் பாப்பாக்குள்ள எல்லாத்தையும் நாம வாங்கிட்டு வர போறோம். எங்க முதல்ல குழந்தை எங்க, அவளை விட்டுட்டு எப்படி வர முடியும்? அம்மாதான் குளிப்பாட்டி தூங்க வைக்கிறேன்னு தூக்கிட்டு போயிருக்காங்க. அம்மா தான் போயிட்டு வர சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க அழாம பாத்துக்குவாங்க. எங்க குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு அத்தைகிட்ட கேட்க வேண்டியதானே? நீங்க ஒண்ணுமே கேட்காம இருந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? நாமளா பேரை சூஸ் பண்றோம்னு நினைக்க மாட்டாங்களா? அடியே, அவ நம்ம குழந்தை, என்ன பேர் வைக்கணும்னு நாம தான் முடிவு பண்ணணும். அதெல்லாம் அம்மா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. உன் மனசுல என்ன தோணுதோ நீ அத சொல்லு, வச்சிருவோம். ஜான்வின்னு வைப்போமா? அது என்னடி ஜான்வி? இங்க சினிமா நடிகை ஸ்ரீதேவி இருக்காங்க பாருங்க, அவங்க பொண்ணு பேர் கூட ஜான்வி தான், தெரியுமா? அடிப்பாவி, அப்போ என் பொண்ணுக்கு நடிகைங்க பேர்லாம் வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஜான்விங்கிறது உங்க பேர்ல இருந்து ஆரம்பிக்கல, ஜான்வி, அதனால அப்படி சொன்னேன். நல்லாவே சமாளிக்கிறடி. அது சரி, நம்ம பேரெல்லாம் யோசிச்சு வச்சுக்குவோம். உன் தங்கச்ச பாத்துட்டு வரேன்னு போனியே, என்னாச்சு? அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. அத சொல்லதான் ஆரம்பிச்சேன், நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? ஏங்க ருக்கு எப்படி மாறிட்டா தெரியுமா? அவளை பார்த்தா எனக்கே ஆச்சரியமா இருக்குங்க. ஏய், என்ன விளையாடுறியா? அன்னைக்கு இதுதானே சொன்னேன். அதெல்லாம் இல்லைங்க, அவ உண்மையிலே மாறின மாதிரி தான் பேசினா தெரியுமா? மாமா
அவளை ஆஃபீஸ் போக வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல, அதுலேருந்து அவளுக்கு என்னமோ மாதிரி ஆயிட்டுன்னு நினைக்கிறேன். என்னை மன்னிச்சிருக்கா. நான் புனிதாக்காவை அடித்தது கூட எவ்வளோ அசிங்கமாக நடந்துக்கிட்டேன் பார்த்தியா? என் குணம் ஏன் இப்படி மாறி போச்சு? நான் இனிமே எப்படி நடந்துக்க போறேன்னு பாரு. இந்த வீட்டில் உள்ள எல்லாத்தையுமே நான் ஒவ்வொருத்தரையும் பார்த்து பார்த்து கவனிச்சிக்க போறேன்னு சொன்னா தெரியுமா? என்னடி சொல்ற? உண்மையாவா? உன் தங்கச்சியா? கனவா பொய்யா? இல்ல மறுபடியும் நடிக்கிறாளா? போங்கங்க, நான் சொன்னா நீங்க நம்பவே மாட்டீங்க. எப்ப பார்த்தாலும் இப்படித்தான் எதையாவது குதர்க்கமா சொல்லுவீங்க. நான் உண்மையில தான் சொல்றேன் தெரியுமா? எனக்கு ஏன் ஆச்சரியமா இருந்துச்சு தெரியுமா? சரி சரி, நீ சொல்றத நம்புறேன் போதுமா? ஏ, சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம்ல. குழந்தை அழுதுறக்கூடாதுங்க, அப்புறம் எனக்கு மனசு சங்கடமாயிரும். இல்லைன்னா பாப்பாவை தூக்கிட்டே போகுமா? ஏய், நீ என்ன லூசா? பாப்பாவை தூக்கிட்டு போனா எப்படி பர்ச்சேஸ் பண்ண முடியும்? அதெல்லாம் முடியாது. நாம போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். இங்கதான் அம்மா இருக்காங்க, ஜாக்குலின் இருக்கா, ஏன் உன் தங்கச்சி கூட இருக்கா, எல்லாரும் பாத்துக்குவாங்க. நீ கவலைப்படாத. பாப்பா தான் குளிப்பாட்டி போட்டா நல்லா தூங்குவாளா? சரிங்க, 1 ஹவர்ல வந்துடணும். சரியா? நிச்சலம் கிளம்பு. முதல்ல இப்படியே நின்றுட்டு இருந்தா எப்ப கிளம்புறது? உங்களை கட்டி பிடிச்சு நின்றுட்டு இருந்தா நல்லா இருக்குல்ல? அப்படியே இருக்கலாம் போல இருக்குது. மனசே வர மாட்டேங்குது வெளியே போக. ஓ அப்படியா? அப்ப சரி, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போய்க்கலாம், இல்லைன்னா சாயங்காலம் போய்க்கலாம். இப்ப ரொம்ப டைம் இருக்கு, வேலையை ஆரம்பிப்போமா? சி, என்னங்க பேசுற பேச்ச பாருங்க. வாங்க கிளம்புவோம். அடிப்பாவி, நீ தானே ஆரம்பிச்ச. கடைசியில என்ன இப்படி சொல்லிட்ட? பரவாயில்லடியே, எல்லாரும் தெளிவாதான் இருக்கீங்க. இருக்கிறாங்க. வாங்க கிளம்புவோம். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வந்துருவோம். சரியா? சரிங்க. சொல்லு, எதுக்காக என்ன ஃபோன் பண்ணி வர சொன்ன? என்னமா உனக்கு புரியல? எத்தனை அடிபட்டாலும் நீ மாற மாட்ட போல இருக்கு. உன் ஆபீஸ்க்கு வர விடாம பண்ணிட்டாங்களாமே. இப்ப என்ன பண்ண போற? சொத்து கூட உன் பேர்ல இல்லைன்னு கேள்விப்பட்டனே. இன்னும் எங்க இருந்து இம்பிட்டு துணிச்சல்ல பேசிட்டு இருக்க? இங்க பாரு, அது எங்க குடும்ப பிரச்சனை. அதுல நீ தலையிடாத. நான் பாத்துக்கிறேன். பழையபடி நான் ஆபீஸ்ல கால் எடுத்து வைப்பேன். என்னால எல்லாம் முடியும். நீ என்னத்துக்கு இத பத்திலாம் ரொம்ப யோசிச்சு மண்டைய புண்ணாக்கிக்கிற? உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ. உன்னாலதான் ஒண்ணும் முடியலல. உன்னை எல்லாரும் துரத்தி அடிச்சாங்க தானே? ஒத்துக்கிறேன், என்னால ஒண்ணும் முடியல. ஆனா உன்னால முடிஞ்சதில்ல. நீ ஏன் தக்க வச்சுக்கல? கடைசி வரைக்கும் நம்பர் 1 இருக்க முடியலல. உன்னையும் மேல இருந்து கீழே தூக்கி டம்னு போட்டிருக்காங்கல்ல. அப்போ அதுக்கு என்ன பதில் சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் என் அக்கா காரி தான். என்ன பண்றது? அவளால தான் நான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். என்னை இன்னைக்கு ஆபீஸ் போக விடாம தடுத்து நிறுத்தினதும் அவளால தான். மாமா என்ன வேண்டாம் போக வேண்டாம்னு சொன்னதும் அவளால தான். எல்லாத்துக்கும் காரணம் என் கூட பிறந்தவ. என்ன செய்ய சொல்ற? எனக்கு புரியுது இருக்கு. ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்துல நாம 2 பேருமே தப்பு பண்ணியிருக்கோம். நாம எல்லாத்தையும் கோட்டை விட்டுட்டு இப்ப நின்று புலம்பி என்ன பிரயோஜனம்? நீயும் நானும் ஒன்னா கை கொடுத்தா எல்லாம் முடியும். தனித்தனியா நின்னா எதுவும் நடக்காது. அதை சொல்லதான் வந்தேன். இங்க பாரு, நீ உள்ள இருக்க, நான் வெளியே இருக்கேன். நாம 2 பேரும் இப்படி விலகி நின்னா எதுவுமே நடக்காம போயிடும். நீயும் உள்ள இருந்தபடியே என்ன உள்ள சேர்க்கணும். நாம 2 பேரும் ஒரு இடத்துல இருந்தா அப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. நீ என்ன சொல்ற? எனக்கு எதுவும் புரியல. உன் அக்காவும் மண்டு, ஏன் அக்காவும் மண்டு. அவங்களால சாதிக்க முடியாத நாம சாதிப்போம். ஏன் அக்கா காரியும் எனக்கு எந்த விதத்திலையும் உதவ மாட்டா. உன் அக்கா காரியும் எந்த விஷயத்திலையும் உதவ மாட்டா. நான் ஆசைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், ஜான். அவன் எனக்கு கிடைக்கல. ஆனா உன் அக்கா சந்தோஷமா தானே வாழ்ந்துட்டு இருக்கா. நீ சந்தோஷமா இருக்கியா? இல்லல்ல, நீயும் சந்தோஷமா இல்ல, நானும் சந்தோஷமா இல்ல. அதனால நாம 2 பேரும் சேர்ந்து இந்த குடும்பத்துல உள்ள எல்லாரையும் அழ வைக்கணும். சொத்து பூரா உனக்கு, ஆனா எனக்கு அதுல ஒரு 25% கிடைச்சா போதும். எனக்கு மரியாதைன்னு ஒன்று வேணும். அந்த வீட்டில் எல்லாரும் என்ன மதிக்கணும். அந்த அளவுக்கு நீ என்ன அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போகணும். அப்போ நம்ம 2 பேரும் கை கோர்த்தா இவங்க எல்லாரும் நம்ம காலடியில இருப்பாங்க. என்னது 25%? அது எப்படி உனக்கு சேரும்? உன் அக்காக்கே அப்படி பார்க்க போனா 25% அவளுக்கே போயிருமே. நாம 3 மருமக இருக்கிறோம். 3 பேருக்கும் எப்படியும் ஈக்குவல் ஷேர் தான் போகும். மிச்சம் 25% மாமாக்கும் அத்தைக்கும் போயிடும். அப்ப உனக்கு எதுல இருந்து கொடுக்க சொல்ற? இங்க பாரு இருக்கு, பணத்தை தான் பக்கம் இழுக்கிறது பெருசு இல்ல, அதை எப்படி கட்டி காப்பாத்தணும்னு தெரியணும். அது உனக்கும் எனக்கும் தெரியும்.
ஆனா மாமாக்கும் அத்தைக்கும் தெரிஞ்ச விஷயம் இவங்க 2 பேருக்கும் தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. அதனால ஜானுக்கும் என் அத்தானுக்கும் ஏதோ பிச்சை போடுற மாதிரி, என்னமோ சொல்லுவாங்களே, நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி ஒரு பங்கை போட்டு விரட்டி முடுக்கணும். இவங்க 2 பேரையும் விரட்டி முடிக்கிட்டா நாம 2 பேர் தான். அப்புறம் கிழவனும் கிழவியும் கண்காணாத இடத்துக்கு அனுப்பிட்டு மொத்த சொத்தையும் நீ எடுத்துக்க. நீ நினைச்சதெல்லாம் ஆட்டம் ஆடலாம். நான் அதுல ஒரு 25% எனக்கு ஒதுக்கிட்டேன்னா 40 பெங்களூரோ சென்னையோ எங்கேயோ ஒரு ஆஃபீஸை நடத்தி ஏன் பொழப்ப ஓட்டிட்டு போக போறேன். நீ சொல்றது கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. ஆனா நடைமுறைக்கு ஒத்து வருமா? அது எப்படி நடக்கும்? அதுலயும் ஜான் மாமா பெரிய கிளவர், எல்லாரையும் ஏமாத்திரலாம். ஆனா அவரை எப்படி? அதுலயும் என் அக்கா இருக்காளே, அவ சரியான இழுவ, எதுக்குமே ஒத்து வர மாட்டா. அவளை வச்சுக்கிட்டு நம்ம எப்படி காரியத்தை சாதிக்க முடியும்? உன் அக்கா காரிட்ட தேவையில்லாம நீ வம்பளந்துட்ட. அதனால அவளை இங்க இருந்து விரட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். நீ கொஞ்சம் முதல்ல நல்லவளா இங்க நடிக்கணும். நடிக்க வேண்டியது அவசியம். உன் நடிப்பை பார்த்து எல்லாரும் ஏமாந்து உன்னை மறுபடியும் இங்க உள்ள ஆபீஸ பாத்துக்கோன்னு சொல்ல நீ வைக்கணும். அப்புறம்தான் உன் அண்ணனை மறுபடியும் சிங்கப்பூருக்கு, இப்பதான் குழந்தையும் பிறந்துட்டுல, குடும்பத்தோட சிங்கப்பூர் ஆபீஸை பார்க்க அனுப்பிடு. அப்புறம் இங்க எல்லாமே நாம நினைச்சதுதான் நடக்கும். அதுக்கு நான் கஷ்டம் ரொம்ப படணுமே. கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. என்ன கிடைக்கும்னு நினைக்கிற கஷ்டப்படாம? இங்க பாரு, வேலைக்காரியோட கேவலமா கீழ்த்தரமா கக்கூசு கழுவுறதுக்கு கூட நீ தயாராகணும். உன்னை மற்றவங்க நம்புறணும்னா நீ அதுக்கு ஏத்த மாதிரி நடிக்கணும். அப்பதான் எல்லாரும் உன்னை நம்புவாங்க. இங்க பாரு, இங்க சும்மா எதுவுமே கிடைக்காது. அதை மட்டும் ஞாபகத்துல வச்சுக்கோ. கீழே இருந்து மேலே போனவன் அத்தனை பேரும் அடிமாட்டு வேலை செஞ்சுதான் மேலே போயிருக்கான். அதை கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொல்றது சரிதான். நான் எல்லாத்துக்கும் தயாராயிட்டேன். இன்னைக்கு கூட என் அக்கா கிட்ட நான் எப்படி மாறுறேன் பாருன்னு சொல்லிட்டு வந்தேன். ஆனா இப்ப எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இனி நீ என் ஆட்டத்தை தூர நின்று வேடிக்கை மட்டும் பாரு. நான் மேலே போய் உட்கார்றதுக்காக என்னனாலும் பண்ணுவேன். இங்க பாரு இருக்கு, இனி நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் யாருக்கும் தெரியக்கூடாது. நீ 2 செல்போன் யூஸ் பண்ண ஆரம்பி. ஒன்னுல எனக்கு தினமும் டெக்ஸ்ட் பண்ணு. நான் உனக்கு எப்படி நடந்துக்கணும் என்ன ஏதுன்னு ரிப்ளை கொடுக்குறேன். அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இங்க பாரு, நம்ம 2 பேரும் எதிர பார்த்தாலும் எல்லாரும் முன்னாடியும் எலியும் பூனையுமா தான் இருக்கணும். நம்ம 2 பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்கிறது யாருக்குமே தெரியக்கூடாது. சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். இருக்கு, இப்ப நீ எங்க போறதா சொல்லிட்டு வந்த? எங்க அம்மா வீட்டுக்கு. ஆனா இப்ப ரொம்ப டைம் ஆயிட்டு, நான் அதனால வீட்டுக்கு கிளம்புறேன். ஏச்சே, அப்படி பண்ணாத. இங்க பாரு, முட்டாள்தனமா எதுவுமே பண்ணாத. போற வழியில லேட் ஆயிட்டு ஃப்ரெண்டை பார்த்தேன், அவளை பார்த்தேன், இவளை பார்த்தேன், அதனால கொஞ்சம் லேட் ஆயிட்டு லேட்டா அம்மா வீட்டுக்கு போனேன்னு கூட சொல்லலாம். ஆனா நீ எங்க போனேன்னு சொன்னியோ அங்க கண்டிப்பா நீ போயிருக்கணும். எல்லாரும் உன்னை வாட்ச் பண்ணுவாங்க. இங்க பாரு, எப்பவுமே பொய் சொன்னா அதை பொருந்த சொல்லணும். நாம பொய் சொன்னோங்கிறது யாருக்குமே தெரிய வரக்கூடாது. அந்த மாதிரி நீ நடந்துக்கோ. சரி எலிசபெத், அப்ப நான் கிளம்புறேன். சரி, நீ வேற சிம்மு போட்டுட்டு எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு நீ அனுப்புன மெசேஜெல்லாம் இந்த சிம்மில் இருந்து டிலீட் பண்ணு. கால் ஹிஸ்ட்ரியில என் காலையும் டிலீட் பண்ணு. சரி, கூடிய சீக்கிரம் என்ன உள்ள இழுக்கிற வழியை பாரு. சரி எலிசபெத், இன்னும் ஒரு 2 மாசத்துல எப்படியாவது உன்னை அத்தை வாயாலே கூப்பிட வைக்கிறேன். ரொம்ப நல்லது. 2 மாசம்லாம் அதிகம், 1 மாசமே ரொம்ப அதிகம். நீ கூடிய சீக்கிரம் கூப்பிட பாரு. இங்க பாரு, நாம எவ்வளவு சீக்கிரம் காரியத்தை கச்சிதமா முடிக்கிறோமோ அப்பதான் நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியும். அதை ஞாபகத்துல வச்சுக்க. உன் கால் அந்த ஆபீஸ்ல படுறனால தான் நமக்கு விடிவுங்கிறது ஞாபகத்துல இருக்கட்டும். சொல்லிட்டுல, என்னை துரத்துன மாமா விட்டு இருந்தே இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன். சரி, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வா, நான் வரேன். சரி எலிசபெத். ஏய் பாப்பா, என்ன பேர் வைக்கணும் உங்களுக்கு? முழிச்சிட்டீங்களா? என்னடி சொல்றீங்க? உன் பாசையெல்லாம் உங்க அம்மைக்கு தான் புரியும். பட்டுக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, என்ன சொல்றீங்க? ஆச்சிட்டு இருக்கீங்களா? அப்பா அங்க, அம்மா அங்க போயிட்டாங்க, உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களா? ஏய், ஸ்கூல் போயிட்டு வந்தியே, கை கால் முகம்லாம் கழுவுனியா? அதுவும் கழுவிட்டாச்சு. நீ கழுவுனாதான் பாப்பாவை தொடணும்னு அம்மாவே சொல்லியிருக்காங்க தெரியுமா? அதான் கை கால் முகம்லாம் கழுவிட்டு அப்படியே மேலே லேசா தண்ணி ஊற்றி அப்படியே உடம்பையும் கழுவிட்டு வந்துட்டேன் தெரியுமா? வெரி குட். பட்டுக்குட்டி, பட்டுக்குட்டி, தங்கக்குட்டி, அண்ணன் பாடு. நான் தான் உன் அண்ணன் ஜாக்சன். உனக்கு என்ன பாடு வைக்க போறாங்க? சித்தப்பா சொன்னாங்க உனக்கு பாடு வைக்க தான் ட்ரெஸ் எல்லாம் எடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுமா? அங்கதானே ஆச்சி போயிருக்காங்க. ஆமாடா. இல்ல அண்ணே, ஸ்கூல் பேக்கை தூக்கி வாசல்ல எடிஞ்சிட்டு வந்துட்டேன். உன்னையால அம்மா என்னையும் யாசுது தெரியுமா?
டேய் என்னடா திருட்டு மொழி முழிக்கிற? போய் முதல்ல பேக் எல்லாம் எடுத்து வச்சிட்டு வா. பாப்பா, நான் பாப்பாவை பார்க்கற அவசரத்துல வந்துட்டேன். நீ எடுத்து வச்சுக்க வேண்டியதானே? அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு தான் வந்தேன். ஆனாலும் உன்னை நாலு கூட கொடுக்கணும்ல. அதான் ஆச்சிக்கிட்ட சொல்றதுக்காக வந்தேன். அதென்ன நான் Dress மாத்திட்டு வரது கூடயும் நீ குளிச்சிட்டு வேகமா ஓடியாந்து வீடும். பாப்பாவை நான் தான் பார்க்கணும். அவ எண்ணெய் மாடி தானே இருக்கா? இல்லங்க ஆச்சி, அவ எண்ணெய் மாடி தானே இருக்கா? ஆமாடி, ஒண்ணு மாதிரி தான் இருக்கா. போ போய் Dress மாத்திட்டு கை கால் முகம்லாம் கழுவிட்டு வா. சரிங்க ஆச்சி. டேய் சண்டை படாதீங்க. நீ போய் Dress மாத்திட்டு வா ஜெனி. போய் முகம் நான் கழுவிட்டு வா. சரிங்க ஆச்சி. ஆச்சி இப்போ வட வட உங்களை கண்டா யாருக்குமே பயம் வர மாட்டேங்குது. எப்படி வலிச்ச காட்டிட்டு போடா, உங்க முன்னாடி எப்படி யோசிச்சு பேசிட்டு போடான்னு பாத்தீங்களா? டேய் இதெல்லாம் ஒரு விஷயமா? சரி சரி, அவ சின்ன பாப்பா தானே, அவகிட்ட நீ தான் சண்டை போடாம நடந்துக்கணும். சரிங்க ஆச்சி. சித்தப்பா எப்ப ஆச்சி வரும்? சித்தப்பா வர நேரம் தான்டா, இப்போ வந்துருவான். சரிங்க ஆச்சி, நான் போய் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா, இல்ல பாப்பாக்கு ஏதாவது எடுத்துட்டு வரவா? பாப்பா இப்பெல்லாம் எதுவும் குடிக்க மாட்டாடா. பாப்பா இப்பதான் தூங்கி எழும்பியிருக்கா. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளேயும் உங்க சித்தப்பா வந்துருவான்னு நினைக்கிறேன். போய் ஃபோன் எடுத்துட்டு வா, அவனுக்கு ரிங் கொடுப்போம். சரிங்க